ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் a high-level document that outlines the testing approach, objectives, resources, schedule, and a scope for a software project. அதாவது டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு ஹை லெவலான டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம், அதோட அப்ஜெக்டிவ், அதோட நோக்கம் என்ன, அதுக்கு என்னென்னலாம் தேவை, அதோட ஷெடியூல், டைமிங், எந்த இடையிலேருந்து எந்தைக்கு வர ஷெடியூல் பண்ணியிருக்கோம், அதோட ஸ்கோப் என்ன, இந்த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. It serves as a guide for the testing team to ensure that the testing process is aligned with the project goals and delivers a high quality product. அதாவது இது வந்து என்னென்னா, டெஸ்டிங் டீமுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸாக இருக்க போகுது. அந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி வந்து ஒரு ஹை குவாலிட்டியான ப்ராடக்டை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி இருக்கிறது தான் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இதோட பர்பஸ், டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட பர்பஸ் என்னங்கிற பற்றி பார்ப்போம். இட் டிஃபைன்ஸ் த டெஸ்டிங் அப்ரோச் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். டெஸ்டிங் அப்ரோச், இப்படி தான் டெஸ்டிங் இருக்கணும், இதை வந்து எத்தனை பேரை வச்சு நம்ம பண்ண போகிறோம், எவ்வளோ நாளில் பண்ணலாம், இதை வந்து எந்தெந்த வழிமுறைகளில் பண்ணலாம், எப்படி பண்ணால் ஈஸியாகவும் கொஞ்சம் வேகமாகவும் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. அப்புறம் வந்து ensures all stakeholders are aligned to the testing process. அதாவது இது வந்து எல்லா ஸ்டேக்ஹோல்டர்ஸ் யாருன்னா கிளைண்ட்ஸ், ப்ராஜெக்டோட கிளைண்ட்ஸ், அப்புறம் டெவலப்பர்ஸ், அப்புறம் டெஸ்டிங் டீம், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர், இவங்க எல்லாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து இந்த டெஸ்டிங் ப்ராசஸோட வந்து அலைன் ஆகி ஒரே கோஆர்டினேட் ஆகி இருக்கணும். அப்புறம் ப்ரொவைட்ஸ் அ ரோட் மேப் ஃபார் த டெஸ்டிங் டீம். அதாவது ரோட் மேப், கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்க போகிறோம், அதை வந்து எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறது. அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் ரிசோர்ஸ் பிளானிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் பிளானிங், எத்தனை பேர் தேவைப்படுது, எத்தனை பேரை வந்து நம்ம வந்து சில நேரம் நிறைய பேரை போட்டால் சீக்கிரம் முடிக்கலாமா, இல்லை கம்மியான பேரை வச்சு நிறைய சீக்கிரம் முடிக்கலாமாங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணி இதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரயாசப்படணுங்கிறத பற்றி சொல்கிறது தான். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.